மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் தியானத்தின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடும் அன்போடும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளினுடைய தலைப்பு இறையியல் கல்வி, பற்றுறுதியை அறிதலும் செயல்படுத்துதலும். தியாலஜிக்கல் நோயிங் அண்ட் டூயிங் த ஃபெய்த் அப்படி என்று சொல்கிறார்கள். இதை குறித்து நாம் சிந்திப்பதற்கு முன்னதாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். எங்கள் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 சாமி. எத்தனையோ ஜீவன்களுக்கு, எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு, எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம் அடிமைகளாகி எங்கள் கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவரே, இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைத்து குடும்பங்களையும் தனித்தனியா பேர்பெறாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமது நாம் மாத்திரமே மகிமை அடையட்டும். நாங்கள் அல்ல சுவாமி, எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவை வெளிப்படுத்த கிருபை தான். சிந்திக்க போகிற சிந்தனையை நீர் ஆசீர்வதி. மீட்பர் இயேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவநாமத்திற்கு துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல் கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டு ஜெய கோடியுடனே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டு ஜெய கோடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அன்பு நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை நாம் வாழ்த்துகிறோம். குறிப்பாக இன்றைய தியானத்தின் தலைப்பு இறையியல் கல்வி. உலகத்திலே எத்தனையோ கல்விகள் உண்டு. நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் காலேஜ் வரைக்கும் போனா பிகாம் தான் உயர்ந்த படிப்பு, இல்ல பிஏ தான் உயர்ந்த படிப்பு, அந்த அளவில் இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் டெக்னிக்கலாக இந்த நாட்களிலே அநேக காரியங்களை குறித்து ஆராய்ச்சி செய்கின்ற கல்விகள் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இறையியல் கல்வி என்பது எல்லா கல்விகளுக்கும் மேலானது என்பதை நாம் ஆராயப் போகிறோம். இறைவனை பற்றிய போதனையே இறைக்கல்வி. இறைவனை குறித்து நாம் அறிய முடியுமா என்று சிந்தித்தால்
குறள் முற்றும் அறிந்தவர் எவரும் இல்லை என்றே சொல்லலாம். மனித தன்மை குறைவுள்ளது. இறைவனை நாம் அறியாவிட்டாலும் அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய கிருபைகளை, அவருடைய காரியங்களை நாம் அநேக இடங்களிலே சிந்திக்கின்றவர்களாயிருக்கிறோம். குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற விவிலியம், வேத நூல் என்பது அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அநேக கருத்துக்கள் நாம் பார்க்கிறோம். ஆகவே உலகில் சிறந்த கல்வி எது என்று சொன்னால் இறையியல் கல்வி. 4 ஆண்டுகள் இறையியல் கல்வி என்ற ரீதியிலே அருமை ஆயர் பெருமக்கள் படித்துவிட்டு வருகிறார்கள். அவர்கள் படித்துவிட்டு வருகிறதோடு நிறுத்திவிட்டால் போதிக்கின்ற தன்மை இழந்து விடுவார்கள் என்றே சொல்ல வேண்டும். மேலும் மேலும் அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை படித்தால்தான், ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றால்தான், ஆவிக்குரிய சிந்தனைகளை சிந்தித்தால்தான் ஒரு முழு ஆயராக இந்த உலகத்திலே பரிணமிக்க முடியும். மருத்துவர்களும் குருமார்களும் தினமும் தினமும் படிக்க வேண்டும். கண்டினியூஸ் ப்ராசஸ். இட் இஸ் நாட் எ லிமிடெட் ப்ராசஸ். இந்த கல்வி, இறையியல் கல்வி என்பது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், தொடர் கல்வியாக படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த இறையியல் கல்வி முதலாவதாக கடவுள் இடத்திலிருந்து நாம் என்ன பெற்றுக் கொள்கிறோம்? சங்கீத புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு நாம் கடந்து போவோம். சங்கீத புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து, கடவுள் என்ன அழகா சொல்றார். இறையியல் கல்வி என்பது கடவுளுடைய போதனையை நாம் ஏற்றுக்கொள்வதுதான். நம்முடைய போதனை அல்ல, நம்முடைய செயல்பாடுகள் அல்ல, நம்முடைய விருப்பங்கள் அல்ல. கடவுள் என்ன நினைக்கிறார் அதான் சொல்றாங்க. நான் உனக்கு, சங்கீதக்காரனுக்கு ரொம்ப அழகாக 32 அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ என்ன வழியில நடக்க வேண்டுமோ அந்த வழியை நான் உனக்கு காட்டுவேன், சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து, இன்னும் அதிகமாக சொல்ற, உன்மேல் என் கண்ணை வைத்து. எந்த ஒரு நிகழ்வுகளும் நிகழ்த்த முடியாத ஒரு செயல்பாடுகளை ஆண்டவரே சொல்றார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு நான் ஆலோசனையாக சொல்லுவேன். நீ சொல்ல வேண்டிய காரியத்தை உனக்கு ஆலோசனையாக சொல்லுவேன். அழகா சொல்ற, நான் உன் கண் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அழகாக சொல்லுகின்றார். அப்படியானால் சகல ஆறுதலுக்கும், சகல தேறுதலுக்கும், சகல கிருபை வரங்களுக்கும், சகல கிருபையின் ஒத்தாசைகளுக்கும் ஆண்டவருடைய வேதத்தில் அடங்கியிருக்கிற வசனங்களே முக்கியமானது என்பதை நாம் சிந்திக்கிறோம். அதே 27ஆம் சங்கீதத்தில் 11வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து. சங்கீதக்காரன் என்ன அழகா கேட்கிறார், நீங்க எனக்கு போதிங்க சாமி. நீங்க போதித்தா தான் நான் அறிவடைய முடியும். நானே படிப்பது அல்ல, நானே செயல்படுவது அல்ல, என் திறமை அல்ல, என் ஞானம் அல்ல. நீங்கள் எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம், என் எதிராளி நிமித்தம் செம்மையான பாதையில் என்னை நடத்தும். செம்மையான பாதையில். இந்த உலகத்திலே அநேக எதிரிகள் நமக்கு உண்டு, சாத்தானுடைய தொல்லைகள் அநேகம் உண்டு. இவைகளை எதிர்த்து நாம் போரிட வேண்டுமானால் இந்த இறையியல் கல்வியை இறைஞானம் பெற்றவர்கள் மாத்திரமல்ல, அல்லது இறை குருத்துவ பயிற்சி செல்வர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் இறையியல் கல்வியை பெற்றே தீர வேண்டும். ஆகவே இந்த கல்வியானது நமக்கு கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. நீதிமொழி புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது. அவர் எனக்கு போதித்து சொன்னது, எனக்கு போதித்து சொன்னதாவது, உன் இருதயம், அது நம்முடைய இருதயம் சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. இதுதான் முக்கியம். இறையியல் கல்வி என்பது என்ன? கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செயலாற்றுவதுதான் இறையியல் கல்வி. அதான் இறை ஞானம். நீதிமொழி புத்தகத்திலே சாலமோன் ஞானி மிக அழகா சொல்றாங்க, உன் இருதயம் என் கட்டளைகளை என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ள கடவுது. அதன்படி நீ என்ன பண்ணமா, நடக்கணும், நடக்க வேண்டும், கை கொள் என்று சொல்கிறார். அதை விட இன்னும் அதிகமாக ஒருபடி மேலே ஏசாயா தீர்க்கதரிசி நூல்ல 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, நம் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்வியலுக்கு என்ன தேவையோ அதை தான் இந்த இறையியல் கல்வி சொல்ல வேண்டும். அதை விட்டு நாம் எதையோ ஒன்னு பிரசங்கம் பண்ணியிருந்தா, ஏதோ ஒரு அருளறி ஆற்றியிருந்தா மக்களுக்கு தேவையானதை மாத்திரமே சொல்ல வேண்டும் என்பதே வாழ்வியல் தேவை எதுவோ அதை போதிக்க வேண்டும். படிங்க. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, பிரயோஜனமாய் வாழ்க்கைக்கு, உங்களுக்கும் திருச்சபைக்கும் கேட்கிறவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும்
பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. தேவனாகிய கர்த்தர் நானே. I am the Lord. நான் தான் கடவுள். நான் உன்னை நடத்துகிறேன். எப்படி நடத்துகிறேன்? மக்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை சொல்லும்படியாய் உன்னை அழைக்காக. இறையியல் கல்வி என்பது ஒரு தொடர் பயணம். திருமறையிலே நிலைத்திருத்தல். இந்த திருமலை நிலைத்திருக்கின்ற இந்த தொடர் பயணமானது எப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தருகிறது என்று சொன்னால் நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக யாத்திரையாம் புஸ்தகத்திலே நான் வாசிக்க கேட்ட பகுதியிலே 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தது போல இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். ஆகவே இந்த கல்வியானது விடுதலை வாழ்விற்கான கல்வி. இறையியல் கல்வி என்பது விடுதலையை அளிக்கின்ற கல்வி. என கருமையானவர்களே, இன்றைய உலகம் அநேக காரியங்களிலே அடிமைகளாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடிமை வாழ்வு. அன்று மோசேயின் காலத்திலே கூட இந்த அடிமை வாழ்வு, மக்கள் அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள். ஆனால் மோசேயை நாம் பார்த்தோம், அவன் பார்வோன் மகனாக வளர்க்கப்பட்டான். பார்வோனிடமிருந்து ஓடி வந்து விட்டாங்க. அவனுடைய அந்த தன்னுடைய எபிரேயன் என்கிற அந்த ஒரு பெரிய ரத்த சம்பந்தம், ரத்த சொல்ல சாட்சியினாலே அவன் வந்துட்டாங்க. ஆகவே தான் அந்த பார்வோனிடத்தில மீண்டுமாய் மோசேயை அனுப்புகிறார். நல்லா கவனிக்கணுங்க. விடுதலை வாழ்விற்கான கல்வி என்று சொல்லும் பொழுது எந்த பார்வோனிடத்திலிருந்து மோசே ஓடி வந்தானோ அதே பார்வோனிடத்திற்கு மோசேயை அனுப்புகிறார். அப்படியானால் அனுப்பும் முன்பாக அவனுக்கு ஒரு டீச்சிங் கொடுக்கணும், ஒரு நல்ல டீச்சிங் கொடுக்கணும், ஒரு அனுபவத்தை கொடுக்கணும், ஒரு கட்டளையை கொடுக்கணும், அவர் கட்டளையை ஏற்றுக்கொள்ற மாதிரி செய்யணும். அப்படியானால் மிக சிறந்த ஒரு அனுபவம் பாருங்க. யாத்திரையாம் புஸ்தகத்தில் அதே 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் படிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலிலே. அருமையானது முட்செடியின் அனுபவம். பச்சை முத்தி. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்ன உலகத்துல எங்க பாரு காடுகள் பற்றி எரிகிறது. பெரிய பெரிய காடுகள் எல்லாம், உலக பெரிய காடுகள் எல்லாம் பற்றி எரிகிறது. எப்படா பச்சை மரம் எரியும்? பச்சை மரம் எரியுது, என்ன பண்ண முடியும்? அந்த காலத்தில் கூட முட்செடி எரிந்ததையா? மோசேயின் காலத்தில் முட்செடி எரியுது. முட்செடியின் மத்தியிலே அங்கே ஆண்டவர் தோன்றுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆகவே இந்த காலத்திலே கூட பச்சை செடி எரிகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஒடுக்குதல். இந்த பச்சை செடி எரிகிறது என்று சொன்னால் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். என் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார். அதுவே உணர்த்துவதற்காக தான் மோசேயை கூட்டி அந்த முட்செடிகளுக்கு முன்னால் நிற்க வைச்சார். அந்த முட்செடி எரிகிறதே, அதை போல என் மக்கள் அழிந்தும் அழியாமலும் செத்தும் சாகாமலும் வேதனையோடு இருக்கிற காட்சி பார்க்கணும், இவன் உணரணும் என்பதற்காக சொல்றார். ஆகவே அந்த அதிகாரத்தின் வர்க்கம் அந்த பச்சை செடியை எரிய வைக்கிறது. ஒடுக்குதல் அங்கே ஆரம்பிக்கிறது. என கருமையானவர்களே, இன்று அநேக மக்கள், ஏழைகளை நாம் ஒடுக்கிக் கொண்டிருக்கிறோம். இன்று அநேக உயர்ந்தவர்கள், வாழ்க்கையில கொஞ்சமாவது உயர்ந்தவர்கள், தங்களை விட தாழ்ந்தவர்களை ஒடுக்குதலுக்குள்ளதாக வழிநடத்துகிறோம். இன்று தலைவர்கள் ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அநேக மக்கள் ஒடுக்கப்பட்டு இன்னும் ஆண்டவரே தன்னுடைய நிலைமையிலிருந்து மாறாதபடி தாழ்ந்த நிலைமையிலே காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மக்களை நாம் பார்ப்பதற்கு முன்னதாக இந்த அருமையான முட்செடியின் அனுபவம் நமக்கு வேண்டும். 5ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற மிக உன்னதமான உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. இதை என்ன நினைச்சிட்டோம்? பொது நம்முடைய வாழ்க்கையில ஆலயத்துக்கு போகும்போது செருப்பு வெளியே கழட்டி வச்சுட்டு போகணும். சம்பிரதாயம் நல்லதுதான், தப்புன்னு சொல்லல. ஒரு பரிசுத்தமா ஆண்டவரை ஆசரிக்கணும். ஆனா இதை விட நல்லா யோசிங்க. இந்த செருப்பை போடுறவங்க யாருன்னா, இந்த காலத்தில் எல்லாமே செருப்பு போடுறோம், அது வேறங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே செருப்பை அணியாது இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர்கள், மக்கள்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தார்கள் இந்த உலகத்திலே. நாம் அறிவோம். இந்தியாவில் மாத்திரமல்ல, அகில உலகத்தில் இருந்தார்கள். வெள்ளைக்காரன் வந்து ஆப்பிரிக்காரனை அடக்கணும், ஒடுக்கணும், பூஸ் காலில் வச்சு நசுக்கணும். அவன் செருப்பு போடக்கூடாது. அதே போலவே இந்திய நாட்டில் இருக்கிறவங்க செருப்பு போடக்கூடாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த மோசே பார்வோனால் வளர்க்கப்பட்டவன், இவன் செருப்பு போட்டுங்கிறான். நல்ல அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அவன் செருப்பு போட்டுக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு இந்த செருப்பை கழட்டு. செருப்புன்னா அந்த செருப்பு அதிகார வர்க்கத்தின் செருப்பு, மேட்டிமையின் செருப்பு, ஆங்காரத்தின் செருப்பு, ஆணவத்தின் செருப்பு. அந்த செருப்பை கழட்டி போடுன்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு அருமையானவர்களே, மோசே செருப்பை கழட்டி போடுகிறான். கழட்டி போட்ட பிறகு ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை நீ என்ன பண்ணா விடுதலை செய்கின்ற கல்வியை அவனுக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். பொய்யான வாழ்க்கையை வாழாதபடி மெய் வாழ்க்கைக்கு அழைக்கப்பட வேண்டுமானால் முதலாவது அந்த முட்செடியின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று எரிந்தும் எரியாமலும் வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு நாம் செல்ல வேண்டும். அவர்களுக்கு ஒரு கல்வியை போதிக்க வேண்டும். அவர்களின் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை உயர வேண்டும். நம்முடைய நிலைமை உயர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காலணிகள் கழற்றப்பட வேண்டும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதிகாரங்கள். இந்த அதிகார தோரணை எல்லாவற்றையும் ஆதிக்கத்தின் அடையாளம் தான் அந்த செருப்பு. அந்த ஆதிக்கத்தின் அடையாளம், அந்த ஜாதியின் அடையாளம், உயர்ந்தவன் என்கிற அடையாளம், பெருமை உங்களால் அகற்றப்பட வேண்டும். நம்மை தகுதியாக்கி கொள்ள வேண்டாம். ஆனால் தான் 11ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். உணர்றாங்க. என் மக்களை தான் வழி நடத்தணும் சொன்ன உடனே அவன் செருப்பை கழட்டிட்டான், ஆணவத்தை கழட்டிட்டான், அகங்காரத்தை கழட்டிட்டான், மேட்டிமையை கழட்டிட்டான். கழட்டின உடனே அங்க உணர்கிறான். இதுதாங்க தகுதி படைத்துதல். எனக்கு அருமையானவர்கள், இறையியல் கல்வி என்பது நம்மை தகுதிப்படுத்துகிறது. இந்த உலக வாழ்க்கைக்கு நம்மை தகுதிப்படுத்துகின்றது. உலக மக்களோடு உறவாட நம்மை தகுதிப்படுத்துகின்றது. உலக மக்களுடைய கஷ்டங்களை, இன்ப துன்பங்களை உணர்ந்து கொள்ள படுத்துகிறது. ஆகவே தான் என்ன சொல்ற பாருங்க, தகுதி ஆக்கிக் கொள்கிறான். நான் எம்மாத்திரம், ஐ எம் நத்திங் அப்படின்றான். ஒருத்தர் சொன்னா ஐ எம் நத்திங் பட் டஸ்ட் என்று சொன்னான். நான் ஒன்றுமில்லையா, நான் தூசிக்கு சமமானவன். அதே 12 என்ன சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனத்துல அதற்கு இவன் சொல்றான் பாருங்க, நான் ஒன்றுமில்லை, நான் எம்மாத்திரம், நான் எப்படியா போவேன், நீ மீண்டும் பார்வடத்துல போறமே அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் நான் சொல்றாரு பாருங்க, நான் உன்னோடே இருப்பேன், ஐ ஆம் வித் யூ. இதுதாங்க பெரிய கிருபை. மோசேக்கு கிடைத்த பெரிய இறையியல் கல்வியில இதுதான். நான் உன்னோடு இருந்து, நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்ததை போல நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். தகுதிப்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வாழ்விய கல்வி, இறையியல் கல்வி என்பது முதலாவதாக விடுதலை அளிக்க வேண்டும். இந்த இறையியல் கல்வி பிறருக்கு விடுதலை அளிக்க வேண்டும். யார் யார் தாழ்ந்து அழிந்து நொந்து பலவிதமான வாழ்க்கையின் தரத்திலே பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களை முன்னேற்ற பாதையிலே அழைத்து வருகிறதற்கு தான் இந்த இறையியல் கல்வி தேவை. இன்று இறையியல் கல்வி, இறைஞானம் படைத்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். 4 ஆண்டுகள் படித்தவர்கள் மாத்திரமல்ல, அனைவருமே படிக்கக்கூடியதுதான் இந்த இறையியல் கல்வி. இந்த இறையியல் கல்வியை செய்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் தூக்கி விடுகிறேனா? தூக்கி விடுவதற்கு முன்னதாக என்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறேனா? இதாங்க விடுதலை வாழ்விற்கான கல்வி. 2வது காரியம், உண்மை வாழ்விற்கான கல்வி. 2 தீமோத்தேயு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். அநேக சாட்சிகளுக்கு முன்னதாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. உண்மையுள்ள மனுஷர். அதுவே இந்த இறையியல் கல்வி என்பது உண்மையை பற்றி கொண்டிருக்கிற, உண்மையை போதிக்கின்ற, உண்மையை செயல்படுத்துகின்ற கல்வியாகும். முதலாவது விடுதலை வாழ்வுக்கான கல்வி, 2வது உண்மை வாழ்விற்கான கல்வி. இங்கே அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவை அனுப்புகிறான். நல்ல பாடம் கற்பிச்சு அனுப்புறான், நல்ல போதனையை கொடுத்து அனுப்புறான். என்ன போதனை? 3ஆம் வசனம் படிங்க. அதுலயே நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர்ச்சேவகனாய் தீங்க. ஆகவே இந்த இறையியல் கல்வி படிப்பது மெத்தஸ்டிக்கா போறதுக்கு அல்லையா, தீங்கு அனுபவிக்க, வாழ்க்கையில தீங்கு அனுபவிக்க அந்த இறையியல் கல்வி என்பது போதிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன போதிக்குதுன்னு சொன்னா, நான் அறியாமல் இருக்கிறதை அறிந்து கொள்வதற்கு போதிக்கிறது. என்ன நான் அறியாம இருக்கிறேன்னா, ஏதோ ஒரு ஏகபோகமான வாழ்க்கை நினைத்தனே, அப்படி அல்ல. தீங்கு அனுபவிக்கின்ற வாழ்க்கை, உண்மைக்கு தீங்கு அனுபவிக்கின்ற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு ஏற்ற போர்ச்சேவகனாய் நாம் இருக்க வேண்டுமானால் அந்த உண்மையான காரியத்திற்கு, உண்மையான செயல்பாட்டிற்கு இந்த உலகத்திலே நான் தீங்கை அனுபவிக்க வேண்டும். அதான் அந்த 3ஆம் வசனம் சொல்றாங்க. நல்ல
போர்ச்சேவகன். போர்ச்சேவகன் என்று சொல்லும்போது மெஜஸ்டிக்கா வரவே இல்லையா, போர்க்களத்தில் நின்று போரிடுறவன், எதிரியை போரிடுறவன், காயங்களை படுகிறவன். ஆகவே நான் ஆண்டவருக்காக உண்மையாய் போரிடும் பொழுது, ஆண்டவருக்காக உண்மையாக செயல்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் நல்ல போர்ச்சேவனாய் மாறுகிறேன். அவ்விதமாய் மாறும் பொழுது தீங்கு என்னை காயப்படுத்தும், பிறர் என்னை காயப்படுத்துவார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் என் உண்மையின் நிமித்தமாய் நான் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே போராட்டம் உண்டு. என் அப்பன் இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் தூக்குறார். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 11வது படிங்க. இயேசு சேனாதிபதிக்கு முன்பாக நின்றார். சேனாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். ஆகவே பேச வேண்டிய இடத்திலே, போராட்டம் பண்ண வேண்டிய இடத்திலே போராட்டம் பண்ணியே தீர வேண்டாம். எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி விடக்கூடாத போர்ச்சேவகனுக்கு அறிகுறி. நான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற போர்ச்சேவகன் என்று சொன்னால் எந்த இடத்திலே போராட வேண்டுமோ, எந்த இடத்திலே நீதி நிலைநாட்ட வேண்டுமோ, எந்த இடத்திலே உண்மையை பேச வேண்டுமோ, எந்த இடத்திலே சத்திய தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமோ அங்கு நான் செயல்படுத்தியே தீர வேண்டும். இயேசுசாமி கூட அமைதியா தான் இருக்கிறார் எல்லா கேள்விக்கும். ஆனா அவன் கேட்கிறான், நீ யூதரின் ராஜாவா? படிங்க. நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு நீர் சொல்கிறபடிதான் என்றார். அப்ப இன்னொரு ராஜா ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு ஆன்டியா ஒரு ராஜா சிலுவையில மரிப்பதற்கு முன்னதாக இயேசு சொல்றாரு, பயத்தை சிலுவையை பாடுகளை குறித்து பயப்படல. சொல்ற, நீ சொல்கிறபடித்தான் நான் ராஜா தான். ஐ எம் த கிங். நான் தாயா அரசன். இதாங்க உண்மையான வாழ்க்கை. இதுதான். அன்று தானியேல் வாழ்ந்தது கூட உண்மையான வாழ்க்கை. என்னை நெருப்பிலே போட்டு எரித்தாலும், நீங்க என்ன பண்ணாலும் நான் உன்னதமான தேவனை மாத்திரமே ஸ்தோத்திரிப்பேன், அவரை மாத்திரமே வணங்குவேன், உங்களை வணங்க மாட்டேன் என்று தைரியமா சொன்னானே, உண்மையோடு சொன்னானே, அதுதான் நற்செய்தி. இதுதான் உண்மையான செய்தி. அதான் இறையியல் கல்வி. எனக்கு அருமையானவர்களே, அதான் ஆண்டவர் சொல்றார், நானே உண்மை, அதான் நானே சத்தியம், நானே ஜீவன். ஆகவே பொய்யை படித்துக் கொள்கிற உலகத்திலே ஏறாலும், பொய்யை பிடித்துக் கொண்டு பொய்தாயா உண்மை என்று சொல்லுகின்ற பிடிவாத குணமுடையவர்கள் அநேகர் உண்டு. இந்த உலகத்திலே வாய்மைதான் உயர்வு தரும் என்று நாம் பேச வேண்டும். பாடுகளை சகிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை. 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 2-3 மறுபடியும் நாம் படிக்கும் பொழுது, நீ தீங்கு அனுபவி, கர்த்தருக்கு முன்னதாக உன்னை ஒப்புவி என்று சொல்கிறார்கள். மறுபடியும் அதை நாம் படிக்கிறோம். உண்மைக்காக, சத்தியத்திற்காக, நேர்மைக்காக நாம் தீங்கை அனுபவிக்க தயாராக தான் இறையியல் கல்வி போதிக்கின்ற போதனை. முதலாவதாக இறையியல் கல்வி போதிக்கின்ற போதனை வாழ்வின் அடித்தள விடுதலை. மக்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களே, இவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற கல்வி. இரண்டாவது, இந்த இறையியல் கல்வி போதிக்கிற போதனை என்ன? உண்மையை பேச வேண்டும், உண்மைக்காக உழைக்க வேண்டும், உண்மையை பாடுபட வேண்டும். நமக்கு போராட்டம், உண்மையை சொல்லும் பொழுது நமக்கு போராட்டம் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, இந்த போராட்டத்தை கண்டு பயப்படாதபடி போர்ச்சேவனை போல தீங்கு அனுபவி என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில உண்மையின் காரியங்கள் நிலைக்க வேண்டும். மூன்றாவதாக அடையாளத்தை இழப்பதற்கான கல்வி. சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் கடந்து போவோம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில பண்டிகை இருக்குது. ஒரு சிறப்பான பண்டிகை இயேசுசாமி காலத்தில் கொண்டாடுறாங்க. அந்த பண்டிகையில வந்திருக்கிறாங்க மக்கள் எல்லாம். அவர்களோடு கூட யார் வந்திருக்கிறாங்கன்னா கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள். படிங்க. ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து பிலிப்பினிடத்திலேயும் அந்திரேயிடத்திலும் வராங்க. வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா, we want to see thy God, see thy Jesus. நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் சிந்திக்கபடியாக தெரிந்து கொண்டதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அங்கே கிரேக்கர்கள், இயேசுசாமி யூதர் என்பவர் உயர்ந்த வகுப்பினை சார்ந்தவர்கள். இந்த யூதர்கள் எக்காலத்திலேயும் கிரேக்கர்களை சந்திக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னா இவங்களுடைய ஜாதி பெருமை, குலப்பெருமை, அந்த இனப்பெருமை என்று சொல்றாங்க, இந்த பெருமை. ஆனால் இயேசுசாமி தன்னுடைய அடையாளத்தை இழக்கிறார். தன்னுடைய அடையாளத்தை இழத்து அந்த மக்களிடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த கிரேக்கத்திலே பேசுகிறார் தான் அடையாளம் இழக்கும். எனக்கு அருமையானவர்களே, நாம் எந்த நிலைமையில் இருந்து வந்திருந்தாலும் இறையியல் கல்வி கற்றவுடனேயே நம் அடையாளங்கள் இழக்கப்படுகிறது. நாம் விடுதலைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், உண்மையை பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, அடையாளத்தை இழப்பதற்காக. எனக்குரிய அடையாளம் என்ன? நான் ஒரு தலைமை ஆசிரியர், அல்லது நான் ஒரு ஆயர், அல்லது நான் அந்தஸ்து மிக்கவன், நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறவன் என்ற அந்தஸ்து, அந்த அடையாளத்தை நாம் இழந்து பணி. ஆனால் தான் இயேசுசாமி மிக அழகாக
அவர் காட்டிக் கொடுப்பதற்கு முன்னதாக சீஷர்களை அழைத்து எல்லார் கால்களையும் கழுவினார், பணிவை கற்பித்தார். அடையாளத்தை, தன்னுடைய தலைவன் என்கிற அந்தஸ்தை, அடையாளத்தை அவர் இழந்ததை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களை, இயேசு கூட யூதர் என்கிற அடையாளத்தை இழந்து பிறருக்காக பாடுபட்டார். அப்படியானால் நம்முடைய ஊழியத்திலே இன்னும் நாம் அடையாளத்தை வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டிருப்போமானால் அடையாளம் நம்மை அடையாளப்படுத்தாது. அந்த அடையாளத்தை நாம் இழக்க வேண்டும். இன்று அநேக மக்கள் பணத்தை ஒரு அடையாளமாக வைத்து சுற்றி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பணம், நான் பணம் முதலாளி, நான் தொழில் முதலாளி, நான் ஏராளமான பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன், கோடி கோடியாக வைத்துக் கொண்டிருக்கிறேன், இதற்கு செலவு இப்படி செய்ய வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அவைகள் எல்லாம் வாழ்க்கையில வரவே வராது. என் அடையாளத்தை நான் பணம் அடையாளம் எனக்கா என்றால் அந்த பணத்தை நான் இழக்க வேண்டும். அதிகாரம் எனக்கு அடையாளமாக இருக்குமானால் அதிகாரத்தை இழக்க வேண்டும். தகுதியான பதவிகள் எனக்கு அடையாளமாக இருக்க வேண்டுமானால் அவைகளை நான் இழந்து இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுவை போல மாற வேண்டும். 24 வசனம் படிங்க, என்ன அழகா சொல்ற பாருங்க. 24 அதே அதிகாரத்தில் 12 அதிகாரம் 24 வசனம் படிங்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். ஆகவே கோதுமை மணி, எந்த ஒரு விதையை நாம நிலத்துல போட்டாலும் அந்த விதை சாகிறது, அடையாளத்தை இழக்கிறது, விதை என்ற அந்தஸ்தை இழக்கிறது, தன் தோற்றத்தை இழக்கிறது. இழந்து மண்ணோடு மண்ணாக சேர்ந்து புதிய, அதாவது கோதுமை மணியானது நிலத்திலே விதைக்கும் பொழுது அந்த விதைத்த கோதுமை செத்ததே ஆகி அது சாக வேண்டும். அந்த கோதுமை மணி செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பலனை கொடுக்க வேண்டுமானால், அப்படியானால் இறையியல் கல்வி கற்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான், இறையியல் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறேன் நான், இறையியலை அறிந்து இருக்கிறேன் என்று சொல்கிறேன் நான், கிறிஸ்துவின் சீடனாக உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறேன் நான், கிறிஸ்துவின் அடியன் பல ஆண்டுகளாக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய அடையாளம் இழக்கப்பட்டதா? இந்த கோதுமை மணி பூமியிலே விழுந்து செத்த பிறகுதான் பல பலன்களை கொடுக்க முடியும். ஆகவே நம்முடைய அடையாளத்தை நாம் இழக்க வேண்டும். இயேசு அதற்கு மாதிரியாக இருக்கிறார். கிரேக்கர்களை சந்தித்து பேசுகிறார். தன்னுடைய உயர்ந்த நிலைமையிலிருந்து இறங்கி வந்து கிரேக்கரோடு பேசுகிறார். இன்று அநேக மக்கள் பேசுவதற்கு கூட தயங்குகிறார்கள். தாழ்த்தப்பட்டவன், புறந்தள்ளப்பட்டவன், எப்படியாக நாம் பார்க்கிறோம். என்னென்ன கொடுமைங்க பேசுவதற்கு, சந்திப்பதற்கு. உன்னை சந்திப்பது தான் வைத்திருக்கிறாங்க. உன்னை தலைவனாக எடுத்து வைத்திருப்பதே மக்களை சந்திக்க வேண்டும், ஏழ்மையை மாற்ற வேண்டும், அவர்களுடைய குறைகளை கேட்க வேண்டும், அவர்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்று பணக்காரர்கள் பணத்தினிடத்திலேயே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடையாளம் சிதைந்து போகிறதை பார்க்கிறோம். வாங்குகிற அடையாளம், கொடுக்குகிற அடையாளம் அல்ல, வாங்குகிற அடையாளம். வாங்கி 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 பழக்கப்பட்டு விட்ட நாம் வாங்குகின்றதையே பெரிதாக நினைத்து கொடுக்கின்றதை மறந்து விடுகிறோம். இன்று அநேக மக்கள், அடையாளத்தை இழந்திருக்கிற மக்கள் நம்மை நோக்கி வருகிறார்கள். அவர்களுக்கு அடையாளம் கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய அடையாளத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய அடையாளத்தை நாம் இழந்து விட வேண்டும். 4வது பாடமாக வாசிக்க கேட்ட சங்கீதங்களின் புத்தகத்தில் 111 அதிகாரம் 5 வசனம் படிங்க. இந்த இறையியல் கல்வி எவைகளுக்கெல்லாம் என்று சொன்னால், முதலாவதாக இவருடைய வாழ்க்கையில விடுதலை தர வேண்டும், பிறருடைய வாழ்க்கைக்கு விடுதலை தருவதற்காக உதவி செய்ய வேண்டும், இவருடைய வாழ்க்கையிலே உண்மை வர வேண்டும், பிறருடைய வாழ்க்கையிலே உண்மைக்காக உதவ வேண்டும், இவருடைய வாழ்க்கையில நான் அடையாளத்தை இழக்க வேண்டும், பிறருக்கு அடையாளத்தை கொடுக்க வேண்டும். படிங்க. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். உதவி செய்தல். இந்த இறையியல் கல்வி படிப்பதனுடைய நோக்கமே பிறருக்கு. ஒருவேளை அந்த காலத்தில் எப்படியான போயிருக்கலாம் கல்விகள். ஆனால் இப்பொழுது இருக்கிற கல்வி, இந்த இறையியல் கல்வி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். கொரோனா காலத்திலே தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம் கோடி கோடியான ரூபாய்களை செலவு செய்து ஏழை மக்களை சந்தித்தார்கள். பாராட்டத்தக்கதான ஒரு காரியம். ஆங்காங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பெரியோர்கள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய மத தலைவர்கள், மத பெரியோர்கள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய பண முதலாளிகள் தங்களால் இயன்றதை செய்தார்கள். செய்யாதவர்கள் உண்டு. அடையாளத்தை இழக்க விரும்பாதவர்கள் உண்டு. விடுதலையை விரும்பாதவர்கள் உண்டு. உண்மைக்கு புறம்பாக நடக்கின்றவர்கள் உண்டு. அவர்கள் தான் உதவி செய்ய மறுத்தவர்கள். ஆனால் கர்த்தர் சொல்றார், வேதம் சொல்கிறது, ஏழ்மை எளியவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த இறையியல் கல்வி உதவி செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம்.
ஆகவே வாங்குவது அல்ல, கொடுப்பதே பாக்கியம். மார்க்கு சுவிசேஷத்திலே 10:21 படிப்போம். இறுதியாக இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் நிக்கோதேமு என்று சொல்லுகிறவன் அங்க வரான். வந்து அவன் சொல்றான், நான் வந்து எல்லாத்தையும் செய்திருக்கிறேன், ஆண்டவர் சொல்ற கற்பனை எல்லாம் கைப்பிடிச்சிட்டேன், எல்லாம் செய்யறேன்னு சொல்றாரு. அப்ப அவன் சொல்றாரு, உனக்குள்ள ஆஸ்திகளை விற்று பிறருக்கு கொடு, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இறையியல் கல்வி போதிப்பது பிறருக்கு உதவி செய்கின்ற தன்மையை உதவி செய்யணும் ஐயா. அப்ப நம்ம உதவி செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மை இருக்கிறதா? 5000 பேருக்கு உணவளித்தாரே ஆண்டவர், 5 ரொம்ப பெரிய ஒரு காரியம். அங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரையும் பார்க்கல, எல்லாரும் சமமா உட்காரிச்சிட்டாரு. எல்லாரும் உட்காரு, நான் உயர்ந்தவன எழுந்து போயிடு, நான் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன் எழுந்து போயிடு, எனக்கு சாப்பாடு இருக்கிறது எழுந்து போயிடு, யார் தேவை உள்ளவர்களோ அவர்கள் அமருங்கள் என்று சொல்லி அமர வைத்து சமபந்தி கொடுத்தார். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உனக்குள்ளதை விற்று தரித்திருக்க கூடும். என்னென்னமோ சொல்றான், எல்லாத்தையும் நான் செய்தேன், ஆனால் நான் இன்னும் வச்சிருக்கிறதே ஒரு தவறு இடத்தில் இருக்கிறதே, பிறருக்கு உதவி செய்யக்கூடாத மனப்பான்மை, அதை மாற்றிக்கொள் என்று சொல்லுகிறான். அதுதாங்க 5000 பேர் ஆண்டவர் உணவளிக்கிற கதையில கூட அதுதான் நாம் பார்க்கிறோம். 5000 பேர் உணவளிக்கும் பொழுது எல்லாரும் சமமா உட்கார சொல்றாரு. ஆகவே நானும் என் வீட்டாரும் பிறரும் நாம் என்ன பண்ண, அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஏகோபித்து கர்த்தரை தொழ வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இறையியல் கல்வி என்பது விடுதலைக்கான கல்வி, இறையியல் கல்வி என்பது உண்மைக்கான கல்வி, இறையியல் கல்வி என்பது அடையாளை இழப்பதற்கான கல்வி, இறையியல் கல்வி என்பது பிறருக்கு உதவி செய்வதற்கான கல்வி. இதில் நிலைத்திருந்து நாமும் இறையியல் படிக்கிறோம், இறையியல் செய்கிறோம், இறையியல் வார்த்தை கீழ்ப்படுகிறோம், இறை வார்த்தைகளை பிறருக்கு சொல்கிறோம் என்று சொல்லுகிறேன். நாம் இந்த காரியங்களை நாம் செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுரை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இறையியல் கல்வி என்பது எதற்காக என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் சுவாமி. இறையியல் கல்வியை அறிந்து கொள்வது நாம் பிறருக்கு செய்வதற்காக என்பதை உணர்ந்து கொண்டோம். அதை நாம் கடைபிடித்து எங்கள் வாழ்க்கையிலே செயலாற்ற கிருபை தான் செய்தி கேட்ட அத்தனை உள்ளங்களை ஆசீர்வதி மீட்பர் இயேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம் தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவினை அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தி தெய்வீக சமாதானம் யாவரோடு விசேஷமாய் செய்தி கேட்ட அத்தனை உள்ள நிலைத்திரு நிம்மதி ஆசீர்வாதம் கட்டிடுவதாக. ஆமென். ஆமென். God bless you all.